எது மக்களுக்கான அரசாங்கம்? அதாவது இந்த வீடியோ பாருங்களேன். முன்னாள் முதல்வர் என்.கே. ஸ்டாலின் வந்து சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய என்.சி. ராஜா சமூக நீதி ஹாஸ்டல்ல வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டாரு. இந்த வீடியோ பார்த்தா தெரியும். 3 வருஷம் ஆச்சுயா. ஏற்கனவே இந்த ஹாஸ்டல் இருக்கீங்களா? ஆமாய்யா. எப்படி இருக்கு இந்த ஹாஸ்டல் பத்தில? இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ஹாஸ்டல் நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள், அந்த ஹாஸ்டல் நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா அது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அதை விட பெட்டரா இங்க எல்லாமே நிறைய இருக்கு. நேற்று இதே சைதாப்பேட்டை ஹாஸ்டல்ல தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டாரு. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அலிகேஷன் வச்சு 24 மணி நேரத்துக்குள்ளே டயட் பிளான மாத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேஸ் தட்டுப்பாடால இட்லி சப்பாத்தி கொடுக்காம இருந்ததுனால இப்ப இட்லி சப்பாத்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹேண்ட்பால் கிரவுண்ட் வந்து கட்டி ஓபன் பண்ணாம இருந்து இப்ப ஹேண்ட்பால் கிரவுண்டையும் ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. அதோட அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வரதுனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல உள்ள ஹாஸ்டல் அலோவ் பண்ணாதனால இப்போ ஹாஸ்டல் டைம் வந்து 12 மணி வரைக்கும், அதாவது இரவு 12 மணி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லி டைமை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, எது மக்களுக்கான அரசாங்கம்? முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக தலையிட்டு நம்மளுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்குதான் இருக்கு சிஎம் செல். முகவரின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்க ஏரியாக்கள்ல என்னென்ன குறைகள் இருக்கு, அதாவது ஒரு ஹாஸ்டல் இருக்கலாம், ஸ்கூல் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், இது போன்ற கவர்மெண்ட் கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மிஷனரிஸ்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கு, நம்ம ஸ்ட்ரீட் லைட் இல்லாம இருக்கலாம், ரோடு இல்லாம இருக்கலாம், வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம், இது போன்ற விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு போனா மட்டும்தான் அரசாங்கம் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணமா வந்து இந்த முதல்வரின் முகவரி ஆப்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதோட மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்கு, 1100. இந்த நம்பருக்கு நீங்க உங்க கம்ப்ளைண்ட்டை வந்து போன் மூலமாவும் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம மெயில் ஐடியும் இருக்கு. இல்லைன்னா நீங்க வந்து புகாரை வந்து கம்ப்ளைண்டா டிராஃப்ட் பண்ணி எழுதியோ இல்ல டைப் பண்ணியோ உங்களுடைய புகாரை வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து போஸ்டல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாவே நீங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு முதல்வரின் முகவரி அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நேரடியாவும் நீங்க மனு கொடுக்கலாம். முழுமையான மாற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களாகிய நாமளும் அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் மாற்றம் முழுமையா கிடைக்கும். தேங்க்யூ.